யாரையா அந்த சூரியவன்ஷி? யாருப்பா அவன்? யாருப்பா அவன்? ஐயோ யாருப்பா அவன்? யாருப்பா அவன்? ஐயோ சூற விட்டான்ப்பா அந்த பையன் நேத்து மேட்ச்ல. நான் அடி அடிறான்டா, மரண அடி. 14 வயசுல 35 பால்ல 100. டேய் என்னடா அவன் கேமிங் மாதிரி விளையாட்டு போறான். போன்ல கேம்ல ஆடுவோம், கிரிக்கெட் கேம். இதுல கூட ஈஸி போர்ட்ல வச்சா கூட அடிக்க முடியாது என்னால. இஷாந்த் சர்மா ஓஜி பிளேயர்ல அச்சு ஓட விட்டுக்கிறான்டா. ஒரு ஓவர்ல ரஷீத் கான் ஓவர், இஷாந்த் சர்மா யாரா அவன்? ஐயோ 14 வயசுல என்னடா பண்ணிருந்த பீட்ரே? அட அசிங்கமா வந்துடும் எனக்கு. 14 வயசுல என்னடா பண்ணிருந்த? சாம்சங் சாம்பு போன்ல ஹிஸ்டரியை கிளீன் பண்ணிருந்தாடா. அவன் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டான்டா. இப்போ வைபவ் சூரியவன்ஷி ரொம்ப ரோதனையாகுதுடா, சோதனையாகுதுடா, வேதனையாகுதுடா. ஆனா ரொம்ப பெருமையா இருக்குடா சூரியவன்ஷி நினைச்சா. என்ன மாதிரி ஸ்ட்ரைக்குப்பா, ஆஃப் சைடு லெக் சைடு பிரிக்கிறான்ப்பா பையன். கெயில் 30 பால்ல 100 ரன் அடிப்பா போல பூனே வாரியர்ஸ் கூட. 175 நாட் அவுட். அதுக்கப்புறம் 37 பால்ல யாரோ யூசுப் பத்தன் அடிப்பா போல. அதுக்கப்புறம் நான் டேவிட் வார்னர் பார்த்துருக்கிறேன். அப்புறம் அடிப்பாங்க 38 30. லாஸ்டா வந்து அபிஷேக் சர்மா கூட 40 பால் எதுவும் அடிப்பா போல நம்ம பையன். மரண காட்டு காட்டான்டா, ரத்தத்துல சதையில ஊறி போன கிரிக்கெட் வரி ஊறி போனதாண்டா இப்படி இருக்கும். இல்ல பால் பொறிக்கிந்தாண்டா, என்ன மேட்ச்ல சேர்க்க மாட்டான்னு ஃபீல்டிங் மட்டும் பண்ண விட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவேன். பேட்டிங் கொடுக்க மாட்டேன் கோச்சிங்னு. இப்படி யாரா ஐயோ எப்பா சிக்கன் குத்துற மடியில ஓடி நகரான்ப்பா கோயந்தா இவன். ஆனா இன்னாதான் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் சீமா வந்தாலும் சரி, 25 பால்ல 87 ரன்னு. ஒரு முரட்டு சம்பவம் சூர சம்காரம் பண்ணிருப்பான் என் சின்னத்தல்ல ரெய்னா மாமா. பஞ்சாப் எதிர்க அன்னைக்கு மட்டும் பிரண்டன் மக்கால தேவையில்லாம அந்த ரன்னு மட்டும் ஓட வந்த ரன் அவுட் ஆகாம அந்த என் தலைவன் பண்ணிருக்கிற சம்பவம் பயங்கரமான ஒரு சம்பவமா இருந்திருக்கும். ஆனா இன்னி வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருமே உடைக்க முடியல. அந்த 25 பால் 87 ரன்னு அந்த ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கிறான் அந்த மனுஷன்.